எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம ரொம்ப சுவையான ஒரு டிஃபன் ரெசிபி செய்ய போகிறோங்க. சுவை மட்டும் இல்லை, இது ஒரு ஹெல்த்தியான ரெசிபி. கொரியாவில் அவங்க எப்பொழுதுமே செஞ்சு சாப்பிடக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் இது. நம்ம ஊர்லேயும் இந்த ரெசிபி செய்கிறோம் தான், இருந்தாலும் அவங்களோட ட்ரெடிஷ்னலில் இது ரொம்பவே முக்கியமான ஒரு இடத்துல இருக்குது. இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு அந்த பவுலில் பெரிய சைஸில் இருக்கிற ஒரு வெள்ளை வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து சேர்த்துருக்கேன். முட்டைக்கோஸ் தேவையான அளவுக்கு நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க. மெல்லிஸாக கட் பண்ணிக்கோங்க. குடமிளகா உங்ககிட்ட எந்த கலர்லலாம் இருக்கோ அந்த குடமிளகாவெல்லாம் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க. நான் பச்சை கலரில் இருக்கிறது மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இது கேரட். எந்த வெஜிடபிள் சேர்க்கிற மாதிரி இருந்தாலும் இந்த ரெசிபி பொறுத்த வரைக்கும் நீல வாக்கில் மெல்லிஸாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். நான் நம்ம ஊரில் கிடைக்கிற வெஜிடபிள்ஸ், நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்கிற வெஜிடபிள்ஸை சேர்த்து இந்த ரெசிபி செஞ்சிட்ருக்கேன். இப்போது இதில் அரை டேபிள் ஸ்பூனுக்கு கொஞ்சம் குறைவாக தூளுப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு இதை அப்படியே ஒரு 10 நிமிஷத்துக்கு வச்சிடலாம். இது போல் செய்கிறதுனால இந்த காய்கறிகள்லேருந்து தண்ணி தனியாக பிரிஞ்சு வரும். அதுக்காக தான். அந்த தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ண போகிறது கிடையாது, யூஸ் பண்ண தான் போகிறோம். நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ, உங்களுக்கு எந்த வெஜிடபிள்ஸ்லாம் அவைலபிளாக இருக்கோ அந்த வெஜிடபிள்ஸை மெல்லிஸாக நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து நீங்கள் இந்த ரெசிபிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் சேர்க்கணும், இல்லை வேறு வெஜிடபிள்ஸ் தான் சேர்க்கணும் அப்படின்றது கிடையாது. நம்மளோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி வெஜிடபிள்ஸோட அளவை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், தண்ணி தனியாகவே இதில் லைட்டாக பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த தண்ணியோட தான் நம்ம மற்ற பொருட்கள்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம். இதில் நம்ம ஃபர்ஸ்ட்டு சேர்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக மிளகுத்தூள். தனி மிளகுத்தூள் வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம் இல்லைங்களா, அது 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. அதற்கு அடுத்தது மஞ்சள் தூள் நான் சேர்த்துருக்கேன் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. இது சாட் மசாலா தூள், அப்படி இல்லைன்னா பாவ் பாஜி மசாலா தூள் உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஃப்ளேவர் நமக்கு கிடைக்கணுன்றதுக்காக தான் நான் சேர்த்துருக்கேன். இது நம்ம ஊரில் சேர்க்கிற மசாலா பொருட்கள், அவங்களோட ஸ்பைசஸ் யூஸ் பண்ணுவாங்க. கரம் மசாலா கூட நீங்கள் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். எந்த மசாலா சேர்க்குற மாதிரி இருந்தாலுமே அதை அதிகமாக சேர்த்துடாதீங்க. கொஞ்சம் நமக்கு ஃப்ளேவர் கிடைக்கணும், ஸ்மெல் கிடைக்கணுன்றதுக்காக தான். அதனால் குறைவான அளவு சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி இலைகள் நல்லா தாராளமாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி இலைகள் நான் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அளவுகளை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. கை வச்சு கூட நம்ம நல்லாவே கலந்து விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணுறதுனால எல்லா பக்கமும் அந்த உப்பு காரம் எல்லாமே நமக்கு சேர்ந்து வரும். சில்லி ஃப்ளேக்ஸ் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா சேர்த்துக்கோங்க. அது சேர்க்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை, ஆனால் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள கார்ன்ஃப்ளவர் இதில் சேர்க்குறேன். கார்ன்ஃப்ளவர் இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இடியாப்பத்துக்கு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பச்சரிசி மாவு தான். இது பார்த்திங்கன்னா கடலை மாவு. நம்ம பஜ்ஜி போண்டா எல்லாம் போடுறதுக்கு வீட்டில் கடலை மாவு வச்சுருப்போம், மைசூர் பாக் செய்கிறதுக்காக வச்சுருப்போம். அந்த கடலை மாவு தான். கடலை மாவோட அளவு கரெக்டாக நம்ம சொல்ல முடியாது. இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கலந்து விட்டு பாருங்கள். நமக்கு மாவோட அளவு கொஞ்சம் கூட குறைய தான் தேவைப்படும். கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக நம்ம தண்ணி தெளிச்சிக்கணும். அதனால் ஃபர்ஸ்ட்லேயே மொத்தமாக நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னா கலக்கிறதுக்கும் கஷ்டமாக இருக்கும். நம்ம செய்கிற ரெசிப்பியும் கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும். இந்த ரெசிபி பொறுத்த வரைக்கும் வெஜிடபிள்ஸ் நிறைய இருக்கணும், மாவோட அளவு கொஞ்சம் குறைவாக தான் இருக்கணும். அதனால் கலந்து விட்டுட்டு தண்ணி கொஞ்சம் தெளிச்சிட்டு தேவையான அளவு மாவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மாவை நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இது போல் ஒரு கன்சிஸ்டன்சியில் தான் நமக்கு கிடைக்கும். இதில் நம்ம பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்க்கணும். நீங்கள் அந்த மாவில் சேர்க்கும் பொழுதே சேர்த்துக்கோங்க. நான் அப்போ சேர்க்க மறந்துட்டேன், அதனால் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது இந்த சமயத்தில் பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். தவறாமல் பெருங்காயத்தூள் இதில் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நம்மளோட உடம்புக்கு நல்லது. இது போல் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கன்சிஸ்டன்சி இது போல் இருந்தால் போதும், தண்ணி நிறைய சேர்த்துட வேணாம். ஏன்னா இது இன்னும் கொஞ்சம் ஊறும் பொழுது பார்த்திங்கன்னா இந்த காய்கறிகள்லேருந்து தண்ணி கொஞ்சம் பிரிய ஆரம்பிக்கும். மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற விட்டுடுங்க. ஊறினதுக்கப்புறம் நம்ம டிஃபன் செய்ய ஆரம்பிச்சிடலாம். மாவு நல்லா ஊறி ஒரு கரெக்டான கன்சிஸ்டன்சியாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் அந்த கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்றது. இப்போ ஒரு தோசைக்கல் ஸ்டவ்வில் வச்சுட்டு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு
நல்ல ஒரு மிதமான தீயில வச்சு தோசைக்கல்லை நல்லா சூடாக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் கடலை எண்ணெய் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்து நல்லா இதில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு தீயை நல்லா குறைச்சி வச்சுட்டு நமக்கு தேவையான சைஸ்க்கு கொஞ்சமாக எடுத்து நம்ம அடைகள்லாம் வார்ப்போம் இல்லைங்களா, அதே போல் திக்காக கொஞ்சம் சேர்த்து இது போல் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. தண்ணி நிறைய இருந்ததுன்னா காய்கறியிலேருந்து தண்ணி நிறைய பிரிஞ்சு வந்துடும். அப்போ கரெக்டான கன்சிஸ்டன்சியில் நமக்கு கிடைக்காது. அதனால் இந்த கன்சிஸ்டன்சியில் மாவை கரெக்டாக ரெடி பண்ணி வச்சுடுங்க. மிதமான தீயில் நல்லாவே வேகட்டும். வெந்த பிறகு ஓரங்கள்லேயும் மேலேயும் தேவையான அளவு எண்ணெயோ நெய்யோ விட்டுக்கோங்க. பிள்ளைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் நெய் வெண்ணெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். பெரியவங்க சாப்பிட்ற மாதிரி இருந்ததுன்னா உங்கள் விருப்பப்படி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அடிப்பக்கம் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்த பிறகு இதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ஆரம்பத்திலே திருப்பி போட்டிங்கன்னா உடஞ்சிடும். அதனால அடிப்பக்கம் கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்த பிறகு திருப்பி போடுங்க. இப்போ பாருங்கள், 2 பக்கமுமே எந்த அளவு சூப்பராக லைட் கோல்டன் ப்ரௌன் கலரில் கிறிஸ்பியாக வெந்து வந்திருக்கு. இது ஒரு கரெக்டான பதம். இந்த பதத்தில் அப்படியே சூட சாப்பிட்டு கொடுத்து பாருங்கள். சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தொட்டுக்க எதுவுமே தேவைப்படாது. இருந்தாலும் தொட்டுக்க எனக்கு வேணும்னு அடம்பிடிக்கிறவங்களாக இருந்தால் அவங்களுக்கு சாஸோடு கொடுக்கலாம். அப்படி இல்லைனா காரசாரமான சட்னி வகைகள், சாம்பார் வகைகள் எது வேணாலுமே நம்ம டேஸ்ட்டுக்கு நம்ம தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாங்க. ஒரு அட்டகாசமான டேஸ்ட்டில் ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.